கண்களை மூடி ஜெபிப்பேன். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த வேலையிலே தகப்பனே அநேக ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் ஜெயத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். தேவ நாமம் மாத்திரம் பயன்படுத்தும். இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலேயும் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபம் வந்து முக்கியம். நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. நான் எதுக்கு அந்த இதை கொடுக்குறதுனால நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், தேசம் பரிசுத்தமாக்கப்படணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ நான் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபம் பண்ணால் தான் அந்த காரியத்தை நினச்சி ஜெயத்தை நம்ம எடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஜெபிங்க. ஜெபிக்கும் போது தான் ஜெயம் உண்டு. அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் ஜெயம் தருவார். ஆமென். நம்ம தேசம் பரிசுத்தமாக்கப்படணும். எவ்வளோ மக்கள் தற்கொலை தேடி போடுறாங்க, எவ்வளோ மக்கள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டு வீட்டுக்கு வருவோன்னு போகிறாங்க, விபத்துக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. எவ்வளோ மக்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்காங்க, மந்திரத்தினால் அழிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது அந்த மந்திரக்கிரியில் அழிக்கப்படும், மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லோரும் கண்கள் மூடி நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவஸ்தானத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தேசத்துக்காக எல்லா மக்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு அந்த பிசாசின் பிடியிலேருந்து வெளியே வந்து ஏசப்போடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்பட கர்த்தர் மாற்றுவார். அப்போ இந்த அதுக்கு ஜபந்தான் தேவை. ஜபத்தை கேட்குறவரை மாம்சமான யாவரும் உண்மையில் வருவார்னு சொல்லி நம்ம சங்கீதம் 65ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் ஜபத்தை கேட்குற தேவன். அதனால் அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போட்டிருக்கு, என் ஜனத்தின் பாவங்களை என்ன செய்யணும், எக்கால சத்தத்தோடு என் ஜனத்தின் பாவங்களை எனக்கு தெரியப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். எக்கால சத்தத்தோடு அவர் ஜனங்களின் பாவத்தை என்ன செய்யணும், அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இருக்கும் 58 ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில். அதனால் எக்கால சத்தத்தோடு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒரு சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் ஒரு சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். நம்ம எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவங்களுடைய எல்லா மீறுதல்களும் பிசாசு தான் அந்த மீறுதலை கொண்டு வருவாங்க. என்னென்ன அவங்க விடுதலை பெறணும்னு நினச்சாங்க கூட பிசாசு என்ன செய்வோன்னா அந்த ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடாது. அதனால் அவங்களுக்கு என்ன செய்வோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவன் செய்ய வைப்பான். அதனால் மீறுதல் அப்படிமா மேட்டின்மா ஆண்டவர் பிடிக்காது, பெருமா பிடிக்காது, எதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காதோ அந்த காரியத்தெல்லாம் செய்ய வச்சு தேவனுடைய சமூகத்தை நெருங்க விட மாட்டான். அதனால் நீங்கள் ஜெபிக்க ஆண்டவருடைய அக்னியை போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த பெருமை நாவில எரிச்சு போட்டுக்கிட்டு இருப்பார், அந்த மேட்டிமை நாவில எரிச்சு போட்டுக்கிட்டு இருப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவருக்கு அவங்க நெருங்கி போகிறதுக்கு ஆண்டவர் வாசலை திறந்து கொடுப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சித்திரை சப்பா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்கள் தேசத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சித்திரப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படணும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கப்படணுயா. எங்கள் தேசமும் உலகம் முழுவதும் எல்லா நாடுகள் எல்லா நாடுகளும் எல்லா தேசங்களையும் தேவகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோனையா. ஒருவர் கூட அழிந்து போகும் சித்தல்லப்பா ஆண்டவர். எத்தனையோ நோய்கள் ஜனங்களை கர்த்தாவே சோதரையா கொண்டு அழித்து போட்டுட்டான்ப்பா சாசனவன் ஆண்டவரே. நாங்கள் தாப்பனை இப்படி சமுத்திரங்களை வைக்கிறையா, என்ன கூட எங்கெல்லாமோ அழிவுகளப்பா, குண்டு வெடிப்புங்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே வெள்ளங்கள் ஆண்டவரே சோத்திர ஜனங்களை பிசாசு கொண்டு போயிட்டு இருக்கான்ப்பா. நாள் தேவனாய் கர்த்தாவே எங்களால் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனை உலகம் முழுவதுக்கு எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை, பரிசுத்தப்படுத்துங்கய்யா. உங்கள் வல்லமை வெளிப்பட டேஸ்டப்பா, உங்கள் வல்லமை வெளிப்பட டேஸ்டப்பா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை, ரட்சிக்கப்படணையா. பூமியில் அக்கினியை போடுவது இப்போதே பற்றி எரிய வேண்டும் விரும்பி சொன்னீங்களப்பா. அக்கினியை போடுங்கப்பா, பற்றி கொண்டு கேட்டியா கர்த்தருடைய கரத்திலேயே செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தோரிஷாக்கா தீரி மக்கத்தாரவாரி சாலவாரி கலவாரு கத்தாரவாரி சாலவாரி கலவாரு தரவாரி கமா. ஒரு எழுப்பது அக்கினியை போடுமாண்டவர், எழுப்பது அக்கினியை போடுமையா. உலகம் முழுவதும் ஒரு எழுப்பதை பற்றி கொண்டே கேட்டியா. அவங்க வல்லமை வெளிப்படட்டே சப்பா ஆண்டவரே. நான் பயங்கரமான பராக்கிரமசாலி சொன்னீரப்பா. இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணுயா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணுயா. அவங்க அறியாத மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும் சப்பா. அறிந்த மக்களும் கர்த்தாவை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. கர்த்தருக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரையா. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அவங்க ரத்தத்தினால் அந்த பிள்ளைகளை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கோணலான பாதைகளாம் செம்மைப்படுத்துங்க ஏசப்பா. கோணலான வழியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் செம்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் ஆளுகை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மக்களும் சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாத்தையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா.
உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியினர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஜனங்களுடைய தகப்பனை பரிசுத்தத்தை கெடுக்கிறது பொல்லாத ஆவிகள் நெருமலமாகட்டு. ஜனங்களுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால நெருமலமாக்கப்படட்டியா. அது நெருமலமாக்கப்படட்டியா. தூரி சாக்கா தீரி மக்கத்தாரவா ரிசாலாவா ரீக்கமா பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் நான் நெருமலம் சாத்தாடி சகல திட்டம் செயலுக்கு போகட்டியா. பொல்லாத ஆவிகளும் ஏசி அந்த நெருமலமாகட்டு. எல்லா அந்தகாரத்துக்கிரியில் அக்கிரம் எரிக்கப்பட்டு போகுது. இயேசுவின் நாமத்தை எரிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிற மந்திர வல்லமைகளா செயலுக்கு போகட்டியா. மந்திர வல்லமைகள் ஏசு வந்து செயலுக்கு போகட்டியா. மந்திர வல்லமை சுற்றி எறிகிறேன் ஐயா. எங்கள் தேசம் உலகம் முழுதும் தகப்படை எங்கு பார்த்தாலும் மந்திரங்கள் ஐயா, யாகங்கள் ஐயா, பெண்ணி சொல்லி இங்கே செய்வனைகளப்பா வெளிப்பட்டு செய்து மந்திரவாதிகள் கர்த்தாவை பணத்துக்கு ஆசைப்பட்டு தகப்பனே மக்களுக்கு விரோதமாய் செயல்படுற இந்த மந்திர வல்லமைகளாம் செயலுக்கு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால செயலுக்கு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால செயலுக்கு போகட்டும். ஜெபிக்கிற தகப்பனை அப்படி கிரியில் அக்னியால் எரிக்கப்பட்டு போகிற ஜெபிக்கிற ஏவல் செய்கிற பொல்லாத ஆவியில நெருமலமாகட்டு. ஏவலுக்கு துணை நிற்கிற பொல்லாத ஆவிகள் நெருமலமாகட்டு. இயேசுவின் நாமத்தினால நெருமலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால நெருமலமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தில் நெருமலமாகட்டும் ஜெபிக்கிற யாகத்திகரில் அழிக்கப்படட்டியா. அழிக்கப்படட்டியா. யாகங்களை செய்து தகப்பனை இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே சோதரப்பா. எத்தனை குடும்பங்களப்பா யாகங்கள் மந்திரங்கள் பிணிசுல்விங்க செய்வனைகள் இப்படி பல விதத்தை மந்திரங்களை செய்து ஜனங்களுடைய தகப்பனை ஆசீர்வாதத்தை கெடுத்து குடும்பத்தை அழித்து பொல்லாத ஆவியில் நான் பல பாட்டுகளை மக்களை படுத்துதப்பா. எல்லா பிசாசிங்கிரி அக்கினாடி எரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால எரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் எரிக்கப்பட்டு போவதாய் ஜெபிக்கிறேன். மந்திர வல்லமையை சுற்றி எரிக்கப்பட்டு போவதாய் ஜெபிக்கிறேன். மந்திரத்தை செய்ய போகிற மக்களெல்லாம் சந்தியுமாண்டவரே, சந்தியும் அந்த சவளை சந்தித்த தேவனே, இந்த மக்களை சந்தியுமாண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். உமக்கு பயப்படுற பயத்தை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்ய வேண்டும் என்று துணிகரை எடுத்துக்கொண்டு தகப்பனை செல்லுகிற அந்த குடும்பத்துக்கு ஒரு பயத்தை நீ கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறையா. ஒரு பயத்தை கொடுமாண்டறேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு பயத்தை நடுக்கத்தை கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யுங்க. அதில் தகப்பனே அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பனை கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. சோத்திர மந்திரவாதிகள் மனம் திரும்பட்டையா. மந்திரங்களை செய்யும் போது கர்த்தாவே நீ சந்திங்கப்பா. அந்த பொல்லாத ஆவிகளை நெருமலமாகட்டு. மந்திரங்களுக்கு உபயோகப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அவைகள் நெருமலமாகட்டு. இயேசுவின் நாமத்தினால அவைகளை நெருமலமாகட்டியா. மந்திரங்களை செய்ய வைக்கிற எல்லா பொருட்களும் சுற்றி அறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால சுற்றி அறிக்கப்படுவதாக. மந்திர வல்லமைகளை சுற்றி அறிகிறனையா. பொல்லாத ஆவில நெருமலமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பொல்லாத ஆவிகள் நெருமலமாகட்டு. இயேசுவின் நாமத்தில் நெருமலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகள் எரிக்கிறேன். மந்திரங்களை செய்கிற பொல்லாத ஆவிகள் நெருமலமாகட்டும். மந்திரங்களை செய்கிற அந்த பொருட்களை எடுத்து உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் தெய்வ அக்கினியால் எரிச்சு போடுங்கப்பா. பாவாடி பலிப்பிடத்துகளை சுட்டு எரிச்சு போட தெய்வ கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரை. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மனிதர்களுக்கு தகப்பனே கர்த்தாவை உமக்கு விரோதமாய் இப்படி பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேசத்துக்கு விரோதமாய் போராடுகிறோம் அந்த பொல்லாத ஆவில நெருமலமாகட்டு. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினால் அவைகள் நெருமலமாகி போவதாக ஜெபிக்கிறேன். பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவி அப்படின்னு எரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரங்கள சர்வ வல்லமுள்ள தேவ கர்த்தர் ஒப்பு கொடுக்குறையா. கர்த்தாவே சாத்தானை காணிக்கலை நசுக்கி போட்ட தேவனை, சாசிக்குடி அக்கினான் எரிச்சு சாம்பலாக்கி போட்ட தேவனை, சோத்திரப்பா குறைத்தனங்களே அவன் அதிகாரத்தை உறிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி எடுத்த தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. தோராபா ஷகதாராபா ரிசாலாபா ரிக்கவா. எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும். உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்களும் பரிசுத்தமாக்கப்படட்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தனை ரட்சித்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற போகிற கிருபைக்காக நன்றிப்பா. கர்த்தனை பலத்தகரம் பொறுப்படுகிறோம். தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டியா. எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டியா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டு எடுக்கிற மக்களை ஒரு கர்த்தனை வைக்கிறையா.
ஏசப்பா அந்த பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரை, சந்தியும் ஆண்டவரை, சந்திங்கப்பா. விக்கிரங்களை சொர்பங்களை குறித்து பெருமை பாராட்டுற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். 97ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம் ஐயா. 97ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரை. விக்கிரங்களையும் சொர்பங்களையும் விக்கிரங்களையும் குறித்து பெருமை பாராட்டுற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள் வேதத்தில் பார்க்குறோம் யா. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரையா. தேவனே அவர்களை சந்தியும் ஆண்டவரை, சந்தியும் ஆண்டவரை, சந்தியும் ஆண்டவரை. அவங்களை சந்திங்கப்பா. சந்தித்து ரட்சித்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எல்லா மக்களும் அறிவினால் நிரப்பப்படட்டும். என் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பட்டும். தேவ ராஜ்யம் கட்டப்படட்டும். அப்படி கர்த்தர் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஜெபம் ஒன்றுங்களை வீண் போகாதபடி கர்த்தரை பார்த்துக்கிறோம். பொறுப்படுத்தி எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணுயா. எல்லா மக்களும் ஜெபிக்கிறவங்களாய் மாறணுயா. ஜெபிக்கிறவங்களாய் மாறணும் ஆண்டவரை. கர்த்தாவே சோதனையா. ஜெபிக்கும்போது தகப்பனே ஆண்டவரை என்ன ஆசீர்வாதம் நாங்கள் ஒரு லூக்காவில் பார்க்குறோம் ஐயா. 21ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஐயா. ஜெபிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் லூக்காவில் தகப்பனே 21 ஆண்டவரை சொந்தரம் ஆண்டவரை ஜெபிக்குமே அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கிறத பார்க்குறோம் ஐயா. 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆகியால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னீரப்பா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாங்கள் விழித்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு முன்பாக வந்து நிற்க பாத்திரங்களாக தேவரே மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திரும் சொன்னிற. எல்லா பிள்ளைகளும் விழித்திருந்து ஜெபிக்கட்டும் ஐயா. எல்லா மக்களும் விழித்திருந்து ஜெபிக்கட்டையா. எல்லா மக்களும் விழித்திருந்து ஜெபிக்கட்டும். கர்த்தரை செய்ய வர கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருமே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எல்லா பிள்ளைகளும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேசத்துக்காக ஜெபிங்க. உலகம் முழுவதும் மக்களுக்காக ஜெபிங்க. ராஜாக்களுக்காக ஜெபிங்க. நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிங்க. எல்லா மக்களுக்கும் வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிங்க. ஆஸ்பத்திரியில் வியாதி எடுக்க மக்களுக்காக, வீட்டில் வியாதி எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கணும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிப்பு தான் முக்கியம். அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவங்களுக்கு கர்த்தர் ஆண்டவர் அறிவினால் நிரப்பப்படணும். எல்லாருமே இங்கே ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.